இளைஞர்களின் குரல் பாட்காஸ்ட் 8 கேரியர் வெர்சஸ் பேஷன் கனவுக்கு பின்னாடி போலாமா. வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் உமா கருணாகரன். இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன். போன எபிசோடில் பணத்தை பற்றி பேசினோம். அதற்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சுது. இந்த வாரம் ஜென் இசட்டின் மனசுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பெரிய கேள்வி பற்றி பேச போகிறோம். அதுதான் கனவு வேலைக்கும் சம்பளத்துக்காக செய்யும் வேலைக்கும் இடையே நடக்கும் போராட்டம். என் ஃப்ரெண்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனால் நான் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு குறைவாக சம்பாதிக்கிறேன். கனவுகளுக்கு பின்னாடி போனால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயம் வந்திருக்கும். கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையே நடக்கும் இந்த பயணத்தை பற்றி ஆழமாக பேச போகிறோம். வாங்க இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய வட்டம். சின்ன வயசுல நமக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். ஒரு டான்ஸராக வரணும், ஒரு நடிகராக வரணும், ஒரு ஓவியராக வரணும் அப்படின்னு 1000 ஆசைகள். ஆனால் காலப்போக்கில் இன்ஜினியரிங் படித்தாதான் எதிர்காலம், டாக்டருக்கு நல்ல சம்பளம் வரும்னு பல விஷயங்கள் நம்ம தலையில் ஏற்றப்படுது. இப்படித்தான் நம்ம கனவுகளுக்கு பதிலாக ஒரு பாதுகாப்பான நல்ல சம்பளம் வரும்னு நினைக்கிற வேலைகளை தேடுகிறோம். அதையும் நாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். உதாரணத்திற்கு, என் நண்பன் ஒருவன் ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவன். ஆனால் வீட்டில் சொன்னாங்கன்னு இன்ஜினியரிங் படித்தான். இப்போ ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தோடு வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த வேலையில் ஒரு திருப்தியும் இல்லை. மாத கடைசியில் சம்பளம் வந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம்தான் பேஷனை இழக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது. இன்னொரு பக்கம், பேஷனை மட்டுமே நம்பி போனால் அதில் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு பெரிய பயம் இருக்கும். நாமளும் நண்பர்கள் மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், பெரிய கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த இரு மன போராட்டத்தில் தான் நம்ம ஜென்னிசத்தில் பலரும் சிக்கி தவிக்கிறோம். சரி, இந்த குழப்பங்களுக்கு என்னதான் தீர்வு? நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி பேசலாம். முதலாவது, உங்கள் கனவு வேலைக்கும் நிஜ வேலைக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்குங்க. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு ஐடி வேலையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சமைக்கிறதுல ஆர்வம் இருக்குது. அப்போது வார இறுதியில் சமைச்சு அதை சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணுங்க. அல்லது ஒரு யூடியூப் சேனலை தொடங்குங்க. இப்படி உங்கள் பேஷனை பகுதி நேர வேலையாக மாற்றலாம். அப்புறம் அதில் வெற்றி கிடைச்சா உங்கள் முழு நேர வேலையாக அதையே மாற்றிக்கலாம். இரண்டாவது, பணத்தை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு வேலை நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, எவ்வளோ திருப்தியை கொடுக்குதுன்னு ரொம்ப முக்கியம். இரண்டாவது, பணத்தை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு வேலை நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, எவ்வளோ திருப்தியை கொடுக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சம்பளம் வரலாம், ஆனால் அது உங்கள் மன அமைதியை பாதிச்சா அந்த வேலைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. மூன்றாவது, சின்ன இலக்குகளை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஓவியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. உடனே ஒரு பெரிய ஸ்டுடியோ தொடங்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல தினமும் ஒரு ஓவியம் வரையணும்னு ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. அப்புறம் அதை சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் ஒரு நாள் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும். நண்பர்களே, கனவு என்பது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை, அது ஒரு பயணம். பயப்படாமல் அந்த பயணத்தை ஆரம்பித்தா வெற்றி நிச்சயம். கனவு வேலைக்கான பாதை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த போனஸ் எபிசோட் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். உங்களோட கனவு வேலை தான் என்ன? உங்கள் அனுபவங்களை நம்ம சமூக வலைத்தள பக்கமான யூடியூப் பேஜில் இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன். நன்றி.